மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறவங்க வந்து நெறைய டவுட் கேட்குறாங்க. என்ன பண்ணா சார் உங்க அட்ரஸ்க்கு வந்து எப்படி வர்றது? அப்படின்னு ரூட் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ வாயிலா நம்ம எப்படி வர்றதுங்கிற ஒரு ரூட்ட சொல்லிடலான்னு பார்த்தேன். அதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்க எங்கேருந்து வந்தாலும் 2 ரூட்ல நம்ம குடோனுக்கு வரலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து 8A பஸ் ஏறி நல்லாம்பட்டின்னு டிக்கெட் எடுத்தீங்கன்னா நம்ம ஊர் நல்லாம்பட்டிக்கு வந்துடலாம். பஸ் ஸ்டாப் கிட்டயே நம்மளுக்கு குடோன் இருக்குது. சரிங்களா? நீங்க எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. இது ஒரு ரூட்டு. 2வது பெருந்துறை பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கேருந்து மறுபடியும் நல்லாம்பட்டிக்கு வரலாம். ஆனால் 2 பஸ் தான் இருக்குது. P51, P10A இந்த 2 பஸ் மட்டும்தான் நல்லாம்பட்டிக்கு வரும். அதனால் பெருந்துறை பஸ் ஸ்டாண்டு வர்றவங்க வந்து மோஸ்ட்லி ஆட்டோவை வந்து ப்ரிஃபேர் பண்ணுங்கள். அங்கேருந்து நம்ம குடோனுக்கு வரக்கு ஒரு ரூ. 300 சார்ஜ் ஆகும்னு நினைக்கிறேன் ஆட்டோவுக்கு. ரிட்டன் இங்கேருந்து போனீங்கனாலும் அதே மாதிரி ஒரு ரூ. 300 ஆகும். வேறு வழி இல்லை. பெருந்துறை வர்றவங்க அந்த மாதிரி பண்ணிக்கங்க. பஸ்ஸை நம்பி பெருந்துறை வந்தால் வர முடியாது. ஈரோடு வந்துட்டிங்கன்னா வேணால் ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா பஸ் இருக்குது. ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு அங்கேருந்து டவுன் பஸ்ஸுக்கு ஏறி 8A பஸ் நம்பர் அது ஏறி நல்லாம்பட்டி போகணும்னு சொன்னிங்கன்னா இங்கே வந்துடலாம். பஸ் ஸ்டாப்லேயே குடோன் இருக்குது. பஸ் ஸ்டாப் வந்துட்டு நம்மளுக்கு கால் பண்ணிங்கன்னா குடோனில் வந்து நீங்கள் உங்கள் டவுட்டெல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நான் இல்லைனாலும் இங்கே ஒரு ஆள் இப்போது வந்து வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணி வைக்கிறேன். அதனால் அவங்க வந்து உங்களுக்கு டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதம் ஆடி மாதங்கிறனால பைபேக் வந்து கம்மியாக தான் நம்மளுக்கு புக் ஆச்சு. ஸோ அப்படிங்கிறனால வந்து அடுத்த மாதம் அதிக புக்கிங் வரும்னு எதிர்பார்க்குறேன். துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நிறைய புக்கிங் வரும்னு எதிர்பார்த்து நல்ல நல்ல துணியை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க நல்லா லென்த்தாக இருக்குது. இதெல்லாம் கையில் பிரித்தா டக்கு டக்குன்னு வேலையாகும். கிட்டத்தட்ட இது 2 அடி வரும்னு நினைக்கிறேன் துணி. இதை விட பெரிய 4 அடி 5 அடிக்கெல்லாம் துணி இருந்துச்சு நான் பார்த்தேன். இதுக்குள்ளே பூராமே ஃபைனு ஸ்ட்ரைப்பு நல்ல ரகமாக எடுத்து வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஸோ நிறைய பேர் பைபேக் புக் பண்ணுங்கள். நம்மளுக்கு நூல் நிறைய தேவைப்படுது. இதுதான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்புறம் நூல் தேவைப்படுறவங்க வந்து நம்மளுக்கு கூப்பிடுங்க. நம்ம டைரெக்டாக வந்து ஆல் ஓவர் இந்தியா அனுப்பிட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா நம்மளது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி நூல் கையில் பிரித்தது. கலர் நல்லாயிருக்கும். பேக்கெட் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதனால் நூல் தேவைப்படுறவங்களும் கூப்பிடுங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் வந்து வாட்ஸ்அப் நம்பர் எதுங்க சார், கூகுள் பே நம்பர் எதுங்கன்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. நம்ம வீடியோவிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் வந்து வாட்ஸ்அப் அண்ட் கூகுள் பே. சரிங்களா? பைபேக் வந்து பணம் அனுப்புகிறவங்களும் அந்த ஃபஸ்ட் நம்பருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் என்னோட சேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அந்த ஃபஸ்ட் நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. செகண்ட் நம்பர் வந்து ஆல்டர்னேட் நம்பர். சப்போஸ் வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட் நம்பர் வந்து பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செகண்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? செகண்ட் நம்பர் வந்து வாட்ஸ்அப்பு கூகுள் பே இல்லை. அது ஒரு ஜஸ்ட் ஆல்டர்னேட் நம்பர் மட்டும்தான். ஸோ முடிஞ்சால் கூடிய விரைவில் அதையும் வந்து வாட்ஸ்அப் அண்ட் கூகுள் பேயில் லிங்க் பண்ணலாம். சரிங்களா? இன்னும் நம்ம அந்தளவுக்கு வளரல. இன் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகேங்களா? வேறு என்ன மக்கள் கேட்ட டவுட்டு? ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், சார் மிஷின் நூலுக்கும் கை நூலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, அது ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏங்க உங்களுக்கு இந்த கொலவெறி, அவங்க ஏதோ மிஷின் விற்று பாவம் பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க, அதையும் கெடுக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓகே. உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வீடியோ போடுறேன்னு. ஆனால் பாவம் அவங்க தொழிலை ஏன் கெடுக்கணும்னு நான் அந்த கம்பேரிசன் வீடியோ போடலை. பார்ப்போம் டைம் இருந்ததுன்னா ஆமாம் அதையும் போடுவோம். ஆனால் நம்ம நூல் வந்து குவாலிட்டியாக இருக்குதுப்பா. பாருங்கள் நம்ம நூல் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இதை வேணால் நான் சொல்கிறேன். அது வேணால் டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டு காட்டுறேன். ஸோ பார்ப்போம். ஸோ நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் நூல் தேவைப்படுறவங்கெல்லாம் கால் பண்ணுங்கள். எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து நம்ம 2 பக்கம் இருந்து புக்கிங் போடுவோம். ஒன்று பெருந்துறை பிரான்ச்சு, இன்னொன்று புஷ்பா தேட்டர் பிரான்ச்சு. புஷ்பா தேட்டர் பிரான்ச் வந்து நமக்கு திருப்பூரில் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்தால் மட்டும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா இப்போது வந்து உங்களுக்கு நம்ம ரீசெண்டாக தான் அங்கேருந்து பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் வந்து நம்ம உடனே டிரான்ஸ்போர்ட் ரேட்டை குறைங்கன்னு சொல்லி பேச முடியாது. 2வது திருப்பூரில் பார்த்திங்கன்னா புக்கிங் வந்து குவியும் அவங்களுக்கு. அதனால் பேசினாலுமே டிரான்ஸ்போர்ட் ரேட்டை குறைக்க மாட்டாங்க. ஆனால் பெருந்துறையில் அப்படி கிடையாது. கொஞ்சம் புக்கிங் சுமாராக தான் இருக்கும். அதனால் நம்ம பேசி முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி வந்து பெருந்துறை பிரான்ச்சிலேருந்து தான் புக்கிங் போடுறதுக்கு பார்ப்போம். ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா எங்களுக்கு பெருந்துறை பிரான்ச்சில் நூல் கலெக்ஷன் கம்மியாக தான் ஆகும். திருப்பூர் பிரான்ச்சில் தான் கலெக்ஷன் அதிகமாகும். அதனால் வந்து டக்குன்னு பெருந்துறை பிரான்ச்சில் நூல் முடிஞ்சிடும். திருப்பூர் பிரான்ச்சில் வந்து நாங்கள் நிறைய ஸ்டாக் வச்சுருக்குறோம். சரிங்களா? அதனால் அங்கேருந்து தான் மோஸ்ட்லி வரும். ஸோ பார்ப்போம். யார் இன் ஃப்யூச்சர் வந்து அங்கேயும் டிரான்ஸ்போர்ட் ரேட்டை குறைக்க முடிஞ்சுதுன்னா எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும்.
ஸோ என்னால் வந்து உங்களுக்கு என்ன வகையில் காசு மிச்சம் பண்ணி தர முடியுமோ நான் பண்ணித்தரேன். என்னை நம்பி வியாபாரம் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னும் வந்து நூல் ஆர்டர் அதிகமாக கொடுங்க. ஸோ நம்மளுக்கு ரெகுலர் ஆர்டர் நிறைய இருந்தாலும் புது ஆர்டரும் வரவேற்கப்படுகிறது. நீங்கள் ஆர்டர் கொடுக்க கொடுக்க தான் நாங்கள் இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போவோம். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க கையில் வந்து அவ்வளோக்கா பிரிக்க முடியாது, கையில் பிரிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, யாரும் அதை நம்ப வேண்டாம். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியலன்னா நாங்கள் இவ்வளோ பெரிய வியாபாரம் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதனால் வந்து அதெல்லாம் கட்டுக்கதை. கையில் பிரிக்கிறதுக்கு இன்றைக்கும் ஆள் இருக்குது. ஸோ நம்ம முயற்சியே என்னென்னா, மொத்தம் ஒரு 3 மாவட்டத்தில் மட்டும் இருந்த இந்த கைகளால் பிரிக்கக்கூடிய இந்த வேலையை இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம மொல்ல எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். என்னென்னா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் கையில் பிரிச்சுட்டு இருந்தாங்க இந்த பனியன் துணியை. ஸோ அதனால் வந்து இதை மொல்லமாக நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு கொண்டு போயிட்டுருக்குறோம். அப்படியே கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படியே பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் வந்து பெரிய லெவல் நூல் ரிட்டன் உள்ளே வர மாட்டேங்குது. அது ஒன்று தான் எனக்கு மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து புதுசாக பழகிறவங்க. அதில் நிறைய பேர் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடுறாங்க. நிறைய பேருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி எனக்கு செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. கை வலிக்குதுங்கிறாங்க, முதுகு வலிக்குதுங்கிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு வேலைன்னு நம்ம செஞ்சோம்னா அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்க தான் செய்யும். சரிங்களா? இப்போ நம்ம பைக்கே ஓட்டுறோம், எந்த நேரம் வேணாலும் நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகலாம். இது வந்து நிதர்சனமான உண்மை. ஆனால் நம்ம யாரும் பைக் ஓட்டாமல் இருக்கிறதில்ல. சரிங்களா? எல்லாம் வந்து ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு செய்ய வேண்டியதான். இப்போ ஒன்றும் இல்லை, காட்டில் களை வெட்டுறாங்க, எவ்வளோ புழுதி பறக்குது, எவ்வளோ மண் புழுதி பறக்குது. சரிங்களா? கட்டட வேலை செய்கிறாங்க, கலவை கலக்கும்போது மற்ற வேலைகள் செய்யும்போது வந்து ஏகப்பட்ட புழுதி பறக்குது. அப்போ அவங்களுக்கெல்லாம் டஸ்ட் அலர்ஜி ஆகாதா? அவங்க எப்படி செய்கிறாங்க? ஏன்னா அது செஞ்சால் தான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற லெவலில் வரும்போது அவங்க செஞ்சிட்றாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து நம்ம இதை செஞ்சால் தான் நம்ம பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டு இது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி, முதுகு வலி, கை வலி எதுவுமே தெரியாது, தலைவலி எதுவுமே தெரியாது. அதனால் வந்து செய்கிற வேலையை ஆர்வமாக செய்யுங்க. காரணங்கள் சொல்லி இதை வந்து என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டாம். இது ஒரு நல்ல தொழில். சரிங்களா? வீட்டிலேயே வச்சு செய்யக்கூடிய தொழில். ஸோ அதனால் வந்து காரணங்கள் எதுவானாலும் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணுங்கள். அப்படி ஐடியா இல்லாதவங்க, தொடர்ந்து என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு விட்டுருங்க, இந்த பக்கமே வர வேண்டாம். சரிங்களா? என்னடா இருந்தாலும் இப்படி பேசுகிறானே நினைக்க வேண்டாம். எனக்கு வந்து 100% கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க மட்டும் என்னோட வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணால் போதும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஆர்வத்தில் வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னால் முடியல அப்படிங்கிறவங்க வந்து வேண்டாம், தயவு செஞ்சு நீங்கள் விட்டுருங்க. 100% யாராலையெல்லாம் செய்ய முடியுமோ அவங்க வந்து பைபேக் எடுங்க, செய்யுங்க, ஆர்வமாக பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் தொழிலில் முன்னேறுங்க. இன்றைக்கி நீங்கள் செய்கிறீங்களா, அடுத்து வந்து பக்கத்தில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பக்கத்து வீதிக்கு வந்து சொல்லிக் கொடுத்து இந்த தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 10 ஆள், 50 ஆள், 100 ஆள்னு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆர்வமான ஆளுக்கு தான் வந்து நம்மளுக்கு தேவை. சரிங்களா? அதனால் வந்து ஆர்வம் இல்லாத ஆளுங்களை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆர்வமான ஆட்கள் வந்து என்னோட சேருங்க. இந்த தொழிலை வந்து சிறப்பாக நடத்தி கொண்டு போவோம். இது வந்து என்னுடைய கம்பெனி இல்லை, நம்ம கம்பெனி. சரிங்களா? அதனால தான் வந்து நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும், சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். வண்டி வாங்கினாலும் வீடியோ போடுறேன், என்னோடய வீடு இங்கே, ஒரு ஆளை சேர்த்துனாலும் வீடியோ போடுறேன், துணி அதிகமாக ஸ்டாக் வச்சாலும் போடுறேன், துணி இல்லைனாலும் வீடியோ துணி இல்லைன்னு போடுறேன். எல்லாத்தையுமே வந்து உங்களோட பகிர்ந்து காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களையும் வந்து என்னுடைய குடும்ப உறுப்பினராக நினைக்கிறேன். அதனால தான் வந்து என்னுடைய எல்லாத்தையுமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக என்னை நினச்சி என்னோட சேர்ந்து தொழில் பண்ணுங்கள். நானும் வளரணும், நீங்களும் வளரணும், நம்ம சமுதாயமும் வளரட்டும். சரிங்களா? நன்றி.